வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஆனஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், என்ன அபவுட் பேஜில் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் டிப் ஆப் தான். ஸோ அதுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே ரிவ்யூ மட்டும்தான். ஸோ ஒன்ஸ் பேமெண்ட் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் நான் வந்துட்டு சொல்லுவேன், அதை டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி பேமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்ற டிசிஷனை எடுத்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுறீங்க, எதை போட்டாலும் போய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுறது. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வேண்டியது, ப்ரோ நீங்கள் போடுற ஆப் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு எல்லாத்துலேயும் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது. நான் வந்துட்டு பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னா வெரிஃபை பண்ணிட்டு சொல்லுவேன், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வரக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கண்ணில் கண்டதெல்லாம் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வரல, லாஸ் தான் ஆகிட்டுருக்கு, போட்ட அமௌண்ட் ஃபுல்லாக காலி, உங்கள் வீடியோ பார்த்தாலே லாஸ் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் வெரிஃபை பண்ணிட்டு சொல்கிறத யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏதோ கிடச்சிருக்கும். அதே மாதிரினா நீங்களாக போயிட்டு ஓனாக நான் போடுற ரிவ்யூ போடுறது எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ப்ராஃபிட் வர்றது. ஓகேங்களா. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கான ஆப்புக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த ஒரு வெப்சைட் தான், நியூ கோர் அப்படின்றது. ஸோ ஓகேங்களா, இது வந்துட்டு ஒரு கம்பெனி டைப்பில் தான் கொடுத்துருக்கானுங்க. பட் இதெல்லாமே ப்ளர் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ அந்த இதில் வந்துட்டு எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இதில் பேக்கேஜ் வரும். ஃபஸ்ட்டு ஒரு பேக்கேஜ் வந்துட்டு என்ட்ரி ஃபீஸ் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் அது ஒன் டேயில் ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கிடைக்கும். அதுக்கப்புறம் மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ப்ரொமோஷன் அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு இது இன்வெஸ்ட் பண்ணுறது எதுக்குன்னா, இங்கே எக்ஸ்க்ளூசிவ்லேயும் ப்ரொமோஷன்லேயும் நம்ம வந்துட்டு அடுத்து வர பேக்கேஜஸ், அந்த விபி லெவல் 1க்கான பேக்கேஜஸை பை பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ரொடக்ஷன் அப்படின்றதில் அமௌண்ட்டு போட போகிறோம். ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட்டு. அண்ட் தென் இதில் வந்துட்டு எக்கச்சக்கமாக ஆஃபரெல்லாம் வரும். எப்போனா க்ளோசிங் ஸ்டேஜில், அப்போ மட்டும் பார்த்து நிதானமாக யூஸ் பண்ண வேணாம். ஸோ ஒன்ஸ் பேமெண்ட் வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்துட்டு சொல்லுவேன். ஓகேங்களா. இது வந்துட்டு இப்போதைக்கு லான்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ நான் வந்துட்டு பேமெண்ட் ப்ரூஃப் எங்கேயாச்சும் கிடச்சது, இல்லை நானே பார்த்திங்கன்னா பேமெண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னாலுமே நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா. அதை பற்றி அண்ட் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்ஃபார்ம் பண்ணும்போது டெலிகிராமில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதை வந்துட்டு யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம மினிமம் ஒரு 1000 ருபீஸ் லோட் பண்ணிவிட்டு தான் அதுக்கு அடுத்து வர பேக்கேஜஸ்லாம் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து வர்றதுக்கெல்லாம் டெபாசிட் அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால் அது நம்ம ஆட் பண்ணுற அமௌண்ட்டு டெபாசிட் வாலெட்டில் தான் ஆட் ஆகும். அது வித்ட்ராவல் பேலன்ஸுக்கு வரணுன்னா ஏதாச்சும் பேக்கேஜஸ் பை பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. பை பண்ணி அது மூலமாக ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு வித்ட்ரா எடுத்துக்கலாம். அடுத்து டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் டெய்லி நமக்கு அட்டனன்ஸ் கொடுப்பாங்க. இந்த அட்டனன்ஸ் போடுறது மூலமாக நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது மூலமாக நமக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா அப்படின்றது கம்மியாகும். ஓகேங்களா. மைனஸ் ஆகும். இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நிறையா செக்இன் பண்ணி ஒரு 100 ரூபா ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 100 ரூபா அப்படின்றது கட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அடுத்து எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்கும். இது வந்துட்டு உங்களோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு கோட் கொடுப்பாங்க. அந்த கோடை போட்டிங்கனாலும் அதுலேருந்து 5 to 10 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா. அதெல்லாமே வச்சு பாதி அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு தான் இது. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ ப்ரொமோஷனில் மெயினாக நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, நம்ம கீழே ஜாயின் பண்ணுறவங்களுக்கான அந்த ரிவார்ட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அண்ட் தென் ப்ரொமோஷன் ரிவார்டு அப்படின்றது நம்ம ஜாயினிங் போனஸாகவும் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் அவங்க வந்துட்டு பேக்கேஜஸ் பை பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அதுக்கும் பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அது ஃபஸ்ட் லெவலில் மட்டும்தான் அவங்க பேக்கேஜ் பை பண்ணால் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஜாயினிங் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ரிவார்டு மட்டும்தான் ஆட் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆஃபர் பை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ரிவார்டு எல்லாமே ஆட் ஆகாது. ஓகேங்களா. இது வந்துட்டு ஆல்ரெடி நிறைய நம்ம பார்த்துருப்போம் இந்த கான்செப்ட்டு. இப்போது இது பாப்புலராக போயிட்டுருக்கு. என் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட் போயிடும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டெய்லி ஏர்னிங், டெய்லி இன்கம் இந்த மாதிரி கான்செப்டில் பார்த்திங்கன்னா ஆப் வரும். ஃபஸ்ட்டு ஒரு டைப்பில் வந்துட்டு இருந்துச்சு ஆர்டர் கிராப்பிங் அப்படின்னு. ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய கச்சக்கமாக ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
இப்போ அந்த டைப் வர்றதில்லை அப்படின்றதுனால இந்த டைப் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன் ஃப்யூச்சரில் இதுவுமே மாறிடும், நாம் டிஃப்ரெண்ட்டாகவும் இதுலேருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ மை ஆசஸ்ட் அப்படின்றதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேங்க் கார்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேங்க் கார்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மை டீமில் போனோம் அப்படின்னா டீமில் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லோரும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பற்றியும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இதில் வந்துட்டு இது அவ்வளோதான். ஸோ அந்த பேக்கேஜஸ் பை பண்ணி அது மூலமாக ஏர்ன் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இதில் வேறு எதுவும் பெருசாக ஆப்ஷன்லாம் கிடையாது. இது நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ண டைப்ஸ் தான். ஸோ இது வந்துட்டு இப்படி ஒன்று வந்திருக்கு அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இது. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை இன்வைட் பண்ணுறேன். Until then, bye from Cyber Honest and Cyber Info. Tata, bye bye. Take care.